வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா? நான் வந்து லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் ரெண்டுமே ஒன்று தானே வச்சு. இது என்ன மாதிரி படம்னா வந்துட்டு ஒரு லவ் ஃபிலிம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு லவ் ஃபிலிம், ரொமான்ஸ் கண்டென்ட்டு. சினிமாட்டோகிராஃபி, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே வந்துட்டு ஓகேஷ், எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டோரி, படம் ஃபுல்லாக ஸ்டோரி சொல்கிறது தான் இதோட ஸ்டோரி. அப்படி தான் இருக்கும். படம் ஃபுல்லாக வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டோரியாக சொல்லி வந்து அந்த படத்தை நவுத்துற மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஒரு புதுவிதமான ஸ்டோரி அப்படிங்கிறது வந்துட்டு அந்தளவு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த நமக்கு ஹாய் நானா படத்தோட சாயலில் வந்துட்டு அதில் ஒரு ஒன்லைனாக எடுத்து தான் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு அவ்வளோ ஒரு கிரிப்பிங்காக இல்லாமல் சும்மா லைட்டாக ஆரம்பித்து, இந்த பெரிய படங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ராகியாக அப்படி வந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. அண்ட் ட்விஸ்ட்ஸ் வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட்டு வச்சு கொஞ்சம் எங்கேஜிங் பண்ணிடலான்னு சொல்லி எங்கேஜிங் பண்ணி ஒன் ஹாரை வந்து ஓட்டிடுறாங்க. அண்ட் அடுத்து வந்து செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி டீப்பாக என்னென்ன முக்கியமான தேவைகளோ அதையெல்லாம் சொல்லி படத்தை வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. ஒரு லவ் ஸ்டோரிடா. பேப்லோ நெருடாவோட கவிதையில் ஒன்று இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதை பண்ணதா சொன்னீங்க. அண்ட் இதை ஒவ்வொருத்தராக மாற்றி ஒருத்தர்லேருந்து ஒரு ஸ்டோரி, இன்னொருத்தர்லேருந்து ஒரு ஸ்டோரி, இன்னொருத்தர்லேருந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னு போக வந்து நமக்கு வந்து ஒரு நாட்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆகிற மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. அதனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எங்கேஜிங், இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்தளவு வந்துட்டு பிடிப்பாக இல்லை, ஒரு மாதிரி ஓகேஷாக இருந்துச்சு, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மோசம் இல்லை, பட் வந்து லிட்டில் உங்களுக்கு போர் அடிச்சிடும், லேக் அடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கிளைமேக்ஸ் போக கொஞ்சம் சரி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு மெயின் பிளாட்டாக ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டோரின்னு இல்லை, ஒரு அமைச்சரோட பையன் மூலியமாக ஒரு ஸ்டோரி வந்து கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து மெயின் பிளாட் மாதிரி வச்சு கொண்டுட்டு போனாங்க. அண்ட் அந்த ஸ்டோரி முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களோட லவ் தானே மெயின் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு 2 ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு வைக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அண்ட் 2 மணி நேரம் தான் படம், பெருசாக ஒன்றும் படம் இல்லை, அதனால் அந்தளவுக்கு போர்லாம் அடிக்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு சரி போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு படம். டெல்லியில் காலைல வேலை, சென்னையில். இதில் ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கருத்துன்னு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு லவ் ஃபிலிம். அண்ட் வந்து இது ஒரு 2 ஹார்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஜோக்ஸ் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆகி நல்லா தேட்டரில் எல்லாமே சிரித்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், ஃபேமிலிஸ் பார்க்குற ஒரு படம் மாதிரி ஒரு 2 ஹார்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மிஸ் யூ. இதை தாண்டி புதுசாக ஏதாவது படத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க, பட் அது அந்தளவு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பெரிய எக்ஸைட்மெண்ட்டு, பெரிய ஒரு இதெல்லாம் வந்து கொடுக்காது. சின்ன ட்விஸ்ட் இருக்கும், பார்க்குறக்கு அப்படியே வந்து ஒரு ஷட்டிலாக போகும், அவ்வளோதான். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிம், அவ்வளோதான். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா மேபி அந்த சாங்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சாங்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்தளவு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு மாதிரி ஒரே ஃப்ளேவரில் ஒரு சுச்சுவேஷனை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. பெருசாக ஒன்றும் இம்பேக்ட்டு இதில் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு இல்லை. வந்துட்டு ஒரு பாட்டு கேட்குறப்ப நமக்கு ஒரு பிடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு போகிற பக்கம் ஒரு பாட்டு கேட்டு அப்படியே போன மாதிரி தான் ஆயிடுச்சு. எதுக்கு இத்தனை பாட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கடைசி பாட்டு வரும்போதுலாம் வந்து கொடுத்துருது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே ஃப்ளேவரில் இருக்குது, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ராகத்தில் ஒரே மாதிரி அப்படியே பாட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் ட்ரை பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே மாதிரி போன மாதிரி பாட்டெல்லாம் இருந்துச்சு. அது ஒன்று தான். மற்றபடி கொஞ்சம் பிட் லேக், அவ்வளோதான். நைட் விஷன் பார்த்தோம்னா ஸ்டோரி வைஸ் எல்லாமே ஓகே. அந்த பொண்ணை மறக்க முடியாது, எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அவர் சரியா தான் பேசுறாரு. இது ஒரு ஓடிடி வாட்சபிள், பட் தேட்டரில் போய் பார்க்கலாம், அவ்வளோ மோசமாக இல்லை. ஒரு
2 ஹவர்ஸுக்கு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சும்மா ஒரு லைட்டான ஒரு லாஃபோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் அப்படி தான் வந்து தேட்டரில் போய் இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணலாம். அப்படி ஒரு படம் தான். கொஞ்சம் எமோஷ்னல் கனெக்டும் படத்தில் வச்சுருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே அந்த எமோஷ்னல் கனெக்ட்டு அந்த அவங்க 2 பேர்த்துக்குள்ள லவ்வை வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பெருசாக நம்ம கனெக்ட் இருக்காது. ஒரு நார்மலாக யதார்த்தமான இது மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்குள்ளே போக போக ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த லவ் வர்றதை காமிக்கிறது கொஞ்சம் வந்துட்டு அந்த கொஞ்சம் எங்கேஜிங்காக நமக்கு கொஞ்சம் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகி கொண்டு போச்சு. அண்ட் இந்த வீடியோ இந்த ரிவ்யூவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குறேன். until then bye bye from Deepak. Bye bye kidding fame love lots.